வெயிட் ரிடக்ஷன். நீங்கள் வந்துட்டு ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணாதான் இந்த ரெக்கரன்ஸை உங்களால் தடுக்க முடியும். இல்லைனா திரும்ப திரும்ப அகைன் அந்த வெயிட் பேரிங் ஏரியாவில் அது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னா கோமாபிடிட்டிஸோட இது ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்ரிடே ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோன்னே உங்கள் உள்ளங்காலை செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் திக்னஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அது இமீடியட்டாக போய் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட என்னங்கிறத கேட்டு கிளாரிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்தாங்க. ஏன்னா நீங்க இதை அப்படியே பார்க்காம விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆம்பியூட்டேஷன் அளவுக்கு போற அளவுக்கு சிவியர் ஆயிடும். அவ்வளோ போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டெய்லி 1 எக்ஸாமினேஷன் உங்களை வந்துட்டு டக்குன்னு இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இது காலில் மட்டும் இல்லை, சில பேருக்கு கையில கூட இந்த வாட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்ல கூட வரலாம், ஆர் பெரியவங்களையும் வரலாம். நீங்க நேல் நிறைய பைட் பண்றீங்க அப்படின்னா நேல் பைட்டிங் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷனை ஈஸியா கொண்டு வரும். ஸோ அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க.